வேலூரில் வழக்கத்திற்கு மாறாக கனமழை பெய்வதால் கால்வாய்களை சீரமைப்பதில் சிக்கல் நீடிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் மழை வெள்ள நீர் தேங்குவதை சீரமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், தண்ணீர் அதிகமாக தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து அவர்களை தேவையான உதவிகளை செய்து தருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பாலாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றை ஆக்கிரமித்துள்ள கருவேல மரங்கள் மழைப்பொழிவு நின்றவுடன் அகற்றப்படும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். மேலும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரும் 30ஆம் தேதி வேலூருக்கு வருகை தர உள்ளதாகவும், காட்பாடி தொகுதியில் நடைபெறும் செயல் வீரர் கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். வச்சிருக்காங்க ஒத்துக்கிற அந்த கருவேல மரம் நம்ம ஊரில் மட்டும் இல்லை, தாமிரபரணியிலும் இருக்குது, நிறைய இடங்களில் காவேரியில் இருக்குது. அதனால் ஆனப்பட்டயத்துக்கு இங்கே இருக்கும் போது ரொம்ப கலெக்டர் என்கிட்ட சொன்னாங்க, இதை கொஞ்சம் இதெல்லாம் எடுக்கணும்னு. மழை நின்ற பிறகால் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்லேயே கொஞ்சம் தண்ணி எடுத்துடும்.